ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் வணக்கம் நண்பர்களே. நமது திரிஷா நடிகைகள் திரிஷா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் ஆகியோருடைய பற்றிய தொடர்ச்சியான வீடியோ தான் இது. தமிழகத்தில் உள்ள ஒரு முக்கியமான கட்சியினுடைய விஐபி நடுத்தர வயதுள்ளவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கும் தொடர்பு படுத்தப்பட்டு நடிகை திரிஷா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் ஆகியோர்கள் பேசப்பட்டு வருகிறார்கள். வருகிற மே மாதம் சட்டமன்ற தேர்தல் 2026 வரக்கூடிய நிலையிலே விஜய் அவர்களுக்கு திரிஷா மூலமாக சில பிரச்சனைகள் வந்து வருகின்றன. அதனை காரணம் காட்டி நடிகர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் சேலம் நீதிமன்றத்திலே விவாகரத்து கேட்டு வருகிறார். இப்படி தனிப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கின்றும் பொது வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. ஏற்கனவே ஆண்கள் பெண்களை மதிக்க வேண்டும், பெண்கள் ஆண்களை மதிக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் காலில் விழுவதாக இருந்தால் பெற்ற தாய் காலிலும், கூட பிறந்த அக்கா சகோதரி திருமணமானவராக இருந்தாலும் திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சிறு வயது பெண்ணாக இருந்தாலும் காலில் வந்து தம்பிகள் ஆசீர்வாதம் வாங்கலாம் என்று சொல்லியிருந்தேன். பெற்ற தாயிடத்திலே மகன்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள், திருமதி சசிகலா, திருமதி இளவரசி அவர்கள் காலையிலே அமைச்சர்கள் பலர் விழுந்த நிலையை பார்த்தோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தாக்கப்பட்டார், அதனையும் சொல்லியுள்ளேன். திரிஷா, நயன்தாரா, நமது கீர்த்தி சுரேஷ் ஆகிய மூவர் நாளும் இப்பொழுது விஜய்க்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துள்ளன. அதனை சரி செய்து வர வேண்டும். தனி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பொது வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடாது. திரிஷா, கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா ஆகிய பிரச்சனை விஜய் அவர்கள் சரி செய்து வர வேண்டுமாறு பொதுவாக வேண்டுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பெண்களால் ஒரு சில பெண்களால் பொது வாழ்க்கைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, வெளியில் வரக்கூடாது. அதனை சரி செய்ய வேண்டும் விஜய் அவர்களே. வாழ்த்துக்கள்.